தேங்க்யூ. ஐஐடி மெட்ராஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பேருக்கு அது எவ்வளோ பெரிய கனவுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா ஐஐடியில படிக்கணும் அப்படின்னா ஜேஇன்ற ஒரு எக்ஸாமினேஷன் எழுதாம ஐஐடிக்குள்ள யாராலையும் படிக்க முடியாது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல 100 வருஷங்களாக ஐஐடிக்கு அந்த ஜேஇ எக்ஸாமினேஷனுக்காக 7ஆம் வகுப்புல இருந்தே நிறைய பேர் பணத்தை அதிகமா செலவு பண்ணி வெளியில பிரைவேட் கோச்சிங்லாம் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறவங்க 12ஆம் கிளாஸ் வரும்போது அவங்க ஐஐடிக்கான ஜேஇ எக்ஸாம் எழுத முடியும். அப்படி ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 16 லட்சம் மாணவர்கள் மட்டும் ஐஐடிக்காக ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த 16 லட்சம் பேர்ல இந்தியாவில் 23 ஐஐடி இருக்கு. அதுக்கு செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்டோட கவுண்ட் வெறும் 16,000 பேர் தான். அதுக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு இன்னொரு எக்ஸாமும் எழுதணும். அதுல 2.5 லட்சம் பேர் அந்த 16 லட்சத்துல இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 2.5 லட்சம் பேர்ல இருந்து ஒரு 16,000 ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 16,000 பேர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ், இந்தியாவோட நம்பர் 1 இன்ஸ்டிடியூட், உலகத்தோட டாப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறதுன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய படிப்புகள்ல ஒரு படிப்பு படிச்சதுக்கு ஒரு ஈக்குவல். அப்படி படிக்கணும்னா அதுல ஒரு 1100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உள்ளே வருவாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 மாணவர்கள் உள்ள வந்தா பெரிய விஷயமா இருக்கும். அதுல அரசு பள்ளியில இருந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள படிக்க வந்தா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படி ஐஐடியில என்ன கிடைக்கும் அப்படின்னா உலகத்தோட பிரில்லியன் ஸ்டூடெண்ட்னு உங்களுக்கு பேர் கிடைக்கும். ஐஐடியோட டிகிரி உங்க கையில இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளோட சம்பளமே குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் படிக்கும் போதே கிடைச்சிரும். படிக்க முடிக்கிறதுலாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்னே ஒன்று ஸ்கில்டா படிக்கணும், புரிஞ்சுக்கணும் படிக்கணும், ஐஐடி சொல்லி கொடுக்குற மெத்தட்ல படிக்கணும். இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஜேஇ மூலியமா மட்டும்தான் இல்லாம இன்னொரு ஒரு டிகிரியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதோட பேர் தான் நோட் இருக்கவங்கள கையில ஒரு நோட் பேட் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன். பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்னு ஒரு டிகிரி இருக்கு. அதுல டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்னு 2 டிகிரி இருக்கு. இந்த 2 டிகிரியை வந்து எனி ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் அவங்களால படிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து நாம இப்போ எனபிள் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலியமா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஐஐடியில பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கலாம், ஜேஇ நுழைவுத் தேர்வு இல்லாம. இதுலயும் குறிப்பா இந்த டேட்டா சயின்ஸ் பட்டப்படிப்புக்கு மட்டும் காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேக்ஸே இல்லாத ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸா இருக்கவங்களும் சரி, வொகேஷனல் குரூப்பா இருந்தாலும் சரி, எனி ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட்ல எந்த குரூப்ல எடுத்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த ஐஐடி மெட்ராஸோட படிப்பு படிக்க முடியும். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஜேஇ தேவையில்லை, ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்துதான் படிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. நீங்க இப்ப நீங்க எல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இருப்பீங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க இருப்பீங்க. இப்போ 12வது முடிச்சவங்க ரிசல்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு காலேஜுக்காக தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலேஜுக்கு தேடுறதுனா என்னன்றது அவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எல்லாம் இப்ப 11th இருக்கவங்களுக்கு தெரியாது, 12th இப்ப வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு கல்லூரி லைஃப் வந்து எவ்வளவு சீக்கிரத்துல வாய்ப்பே கிடைக்காது. அதுக்கு காலேஜ்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும், ஸ்காலர்ஷிப் வேணும், நீங்க மெரிட்ல நல்ல மார்க் எடுத்திருக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பதான் சம்பளம் அந்த வாங்கக்கூடிய அந்த ஃபீஸ் எல்லாம் கம்மியாகுன்றதுக்காக அவ்வளவு அலைச்சலி இன்னைக்கு அப்பா அம்மா கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அண்ணா அக்காவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு இருக்கும், அதுல எங்க வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம். இன்ஜினியரோ, டாக்டரோ, வக்கீலோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, என்ன படிப்பு படிக்குமோ, ஓவியர் ஆனாலும் சரி, பாடலாசிரியர் ஆனாலும் சரி, நீங்க ஒரு விஸ்காம் படிச்சு டைரக்டர் ஆனாலும் சரி, என்ன படிப்பு வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த காலேஜ்ல இருந்துகிட்டே டேட்டா சயின்ஸ்க்கான படிப்பு படிக்க முடியும். ஒரு பிகாம் படிச்சுட்டு கூட படிக்க முடியும். டெய்லியும் அந்த காலேஜ்ல 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா படிக்கணும், அல்லது வீட்டுக்கு வந்து படிக்கணும். இதுதான் அதோட கம்ப்ளீட் ப்ராக்ரஸா இருக்கும். ஸோ இந்த பட்டப்படிப்போட பேர் தான் டேட்டா சயின்ஸ். இன்னைக்கு நீங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, இன்டர்நெட்ல ஏதாவது ஒன்று தேடுவீங்க. இன்னைக்கு காலையில என்ன தேடி இருப்பீங்க, ஏதோ ஒரு தகவல் தேடி இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ஏஆர் ரஹ்மானோட ஒரு சாங் நீங்க தேடினீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண எல்லா சாங்குமே உங்களோட யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேர் போட்டு தேடினீங்கன்னா அது சார்ந்தே வரும். நீங்க யாரை தேடுறீங்களோ, எதை தேடுறீங்களோ அதே மாதிரியான வீடியோ, அது சார்ந்த வீடியோக்கள் மட்டும் உங்களுக்கு வருது இல்லையா? இதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியோட ரொம்ப லீடிங்கா வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு துறை. 2வதா இருக்கக்கூடிய படிப்பு வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ். இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கு, காரு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இன்னைக்கு மொபைல் போனு, 5G டெக்னாலஜி, அப்புறம் சந்திராயன் 3 வந்து நம்ம வான் பண்ணது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சிப் ஓரியன்டா, ப்ரோக்ராமிங் ஓரியன்டா பண்ணி அதுல எக்ஸ்பர்டைஸ்டான ஒரு டிவைசஸை கிரியேட் பண்ணி இன்னைக்கு உலகத்துல ரொம்ப முக்கியமான பங்களிப்பை வழங்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் ரெலவெண்டான ஒரு படிப்பு தான் அது எலக்ட்ரானிக் சிஸ்டம்னு சொல்றோம். இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிக்கணும்னா மட்டும் ஒரு ரூல்ஸ், உங்களுடைய கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12ல பிசிக்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் கம்பல்சரி இருந்தா மட்டும்தான் நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிக்க முடியும். ஆனா டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு அப்படி கிடையாது.
இங்க இருக்கக்கூடிய எனி ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதுல ஜாயின் பண்ணி படிக்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவ்வளவு சாதாரணமா ஒருத்தரோ 2 பேரோன்னு வரல. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 2000ல இருந்து 3000 பசங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு ஐஐடில இருந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்க ஸ்கூல்ல நீங்க எழுதிருப்பீங்க. அப்படி எழுதின எக்ஸாமினேஷன்ல 2000 பேர்ல இருந்து ஒரு 50 பேர் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய 50 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த 50 பேருக்கு தான் உங்களுடைய தமிழ்நாடு அரசாங்கம் மூலியமாக, உங்களுடைய மாவட்ட ஆட்சியரோட உதவியின் மூலியமாக, உங்களுடைய பள்ளி கல்வித்துறை, உங்களுடைய ஹெச்எம்ஸ், டீச்சர்ஸோட சப்போர்ட்ல, உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸரோட ஹெல்ப் மூலியமா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஹெல்ப் மூலியமா அந்த 50 பேருக்கான நீங்க படிப்பதற்கு இந்த ஐஐடியில அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணோம்னா 3000 ரூபாய், எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்ளை பண்ணோம்னா 6000 ரூபாய். இந்த மாதிரி 2 ஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஃபீஸையுமே கவர்மெண்ட் பே பண்ணி உங்களை அரசாங்கம் சார்பா உங்களை வந்து அனுப்புறாங்க. இன்னைக்கு வறுமையில அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது இந்த 3000 ரூபாய் நம்மளால கட்ட முடியாது. அதை கவர்மெண்ட் கட்டுறதுக்கு தயாரா இருக்கு. இப்ப இந்த வாய்ப்பை பிடிச்சி இப்ப 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா இந்த 250 பேருமே ஐஐடியில செலக்ட் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜேஇ நுழைவுத் தேர்வு இல்லை. ஆனா அதுக்கு பதில் ஐஐடியில தகுதி தேர்வுன்னு ஒண்ணு வைக்க போறோம். இந்த தகுதி தேர்வுனா என்ன? வர மே 30ஆம் தேதியில இருந்து கோச்சிங் ஸ்டார்ட் ஆகும். டெய்லியும் ஒரு வீடியோவை ஆன்லைன்ல போடுவோம். உங்களோட இமெயில் ஐடி கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு இமெயில் ஐடி இருந்திருக்கும். வேற எந்த ஸ்கூலோட இமெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. வேற எதோட இமெயில் ஐடியும் பயன்படுத்தக்கூடாது. அப்பா அம்மாவோட இமெயில் ஐடி பயன்படுத்தக்கூடாது. டீச்சர்ஸோட இமெயில் ஐடி பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த இமெயில் ஐடியில ஐஐடி வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்றீங்களோ, எந்த இமெயில் ஐடி எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ உங்க ஹெச்எம்கோ ஷேர் பண்றீங்களோ, அந்த இமெயில் ஐடியில தான் உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், அந்த குவாலிஃபயர் ஃபீஸ்க்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஒருவேளை நீங்க இமெயில் ஐடியை மாத்தி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க தான் கையில இருந்து காசு போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். வேற வழியே கிடையாது. 1. 2வது, அந்த இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டை மறந்துட்டாலோ, அந்த இமெயில் ஐடி வந்து லாகின் பண்ண தெரியாம மறந்துட்டாலோ, இல்ல ஏதாவது நீங்க தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டாலோ, அந்த இமெயில் ஐடி பிளாக் ஆயிட்டாலோ, நீங்க 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க, பாதிலேயே உங்க படிப்பு டிஸ்கண்டினியூ ஆயிடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து புது இமெயில் ஐடியில ரிஜிஸ்டர் பண்ணி முதல்ல இருந்து படிக்கிறது ஆரம்பிக்கணும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இமெயில் ஐடி ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்ம் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் உங்க ஸ்கூலோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க. அவங்களோட ஃபார்ம் எல்லாம் அப்ளிகேஷன்லாம் இப்ப ரிஜெக்ட் ஆயிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட இமெயில் ஐடியை உங்களோட ஹெச்எம்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி, அதே மாதிரி உங்களோட இன்கம் லெவல், அதே மாதிரி என்ன படிப்பு படிக்க போறீங்கன்ற இந்த தகவல் கம்பல்சரி தேவை. ஸோ இது இருந்தா தான் நாங்கள் அடுத்த ப்ரொசீஜர் போக முடியும். ஸோ இப்போ இந்த 4 வாரம் ஐஐடியில இருந்து வாரம் அந்த வீடியோ மூலியமா சொல்லி கொடுத்த உடனே ஒரு வாரம் முடியும் போது ஒரு அசைன்மெண்ட் வைப்பாங்க. எப்படி உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம் வைக்கிறோமோ, அதே மாதிரி ஐஐடியில வாரம் ஒரு அசைன்மெண்ட் ஆன்லைன்ல வைப்பாங்க. இந்த ஆன்லைன்ல வர அசைன்மெண்ட்டை நீங்க படிச்சு ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு டெட்லைன் டேட் இருக்கும். எவ்ரி வீக்ல வெள்ளிக்கிழமைக்குள்ள சப்மிட் பண்ணிடணும். அப்படி வெள்ளிக்கிழமைக்குள்ள சப்மிட் பண்ணும்போது உங்க அசைன்மெண்ட்டோட மார்க் 50 மார்க்குக்கு மேல இருந்தா தான் நீங்க 2வது அசைன்மெண்ட் எழுத முடியும். அந்த மாதிரி 4 வாரம் சப்மிட் பண்ற அசைன்மெண்ட்லயும் 50 மார்க்குக்கு மேல இருந்தா தான் ஐஐடியோட இந்த பிஎஸ் ப்ரோக்ராமுக்கான தகுதி தேர்வு, குவாலிஃபயர் எக்ஸாமினேஷனும் எழுத முடியும். அப்ப இந்த குவாலிஃபயர் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீங்க ப்ராப்பரா அசைன்மெண்ட்ல சப்மிட் பண்ணணும். அசைன்மெண்ட்டை ப்ராப்பரா சப்மிட் பண்ணனா ஐஐடி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்த்து சுய கற்றல் முறையில செல்ஃப் லேர்னிங் மெத்தட் மூலியமா நீங்க ஒன்னொன்னா படிச்சு உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸ். இது டேட்டா சயின்ஸ்க்கும் இதே விதிமுறை தான், எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்புக்கும் இதே விதிமுறை தான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்து நீங்க குவாலிஃபயர் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆகணும்னா முதல்ல நீங்க ஐஐடியோட வெப்சைட்ல போய் ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்ன்றது தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் நான் பண்றேன், என்னோட மொத்த ஸ்கிரீனும் ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்கும் விசிபிள் ஆகும், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி ஹவு டு அப்ளை ஐஐடி டிகிரின்னு ஒரு வீடியோ லிங்க் அனுப்பியிருப்பாங்க. பார்த்தவங்க பார்க்காதவங்களுக்காக காமனா எல்லாருக்கும் சேர்த்து நான் இப்ப சொல்லிடுறேன், நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகட்டும். நான் ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அது மூலியமா அதே மாதிரி ஃபார்மெட்டை நான் உங்களுக்கு இப்போ இந்த டுட்டோரியல் வீடியோ லிங்க்கும் அனுப்புறேன். நீங்க அந்த வீடியோவும் பார்த்துப்பீங்க. பார்த்துட்டு தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் லிங்க் ஓபன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ லிங்க்ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல எப்படி போய் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா, இங்க சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. முதல்ல நீங்க உள்ள வந்த உடனே வெப்சைட்குள்ள வந்த உடனே ஐஐடியோட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்குள்ள நீங்க வந்த உடனே இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து காமன் வெப்சைட் study.iitm.ac.in. டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க இந்த டேட்டா சயின்ஸ் செலக்ட் பண்ணணும். எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிக்க போறவங்க இதை செலக்ட் பண்ணணும். இதை ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். இதுல எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. எலக்ட்ரானிக் சிஸ்டம் செலக்ட் பண்றவங்க பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் கம்பல்சரி இருந்திருக்கணும். டேட்டா சயின்ஸ் யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, டேட்டா சயின்ஸோட வெப்சைட்குள்ள போறேன். இங்க என்ன ஆகுது, அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து மேலே காட்டுது. இந்த அப்ளை நவ் அப்படின்ற இந்த ரெட் கலர் ஐக்கானுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளை நவ்ல நீங்க போய் வந்து கிளிக் பண்ணணும். அப்ளை நவ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலயே உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் ஆனால் முதல்ல நம்ம எப்படி அப்ளிகேஷன் போட போறோம், ஏன்னா இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷன் போடணும். இந்த அப்ளை நவ்னு கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ இது என்ன கேட்குது, சைன் இன் வித் கூகுள்னு கேட்குது. தயவு செய்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் யாரோ ஒருத்தரை பண்ண சொல்லி பண்ணாதீங்க. நீங்களா பண்ணணும். ஏன்னா இதை ஏஐயோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு இருக்கு. ஹெச்எம்ஸோ மற்றவங்களோ பண்ணாங்கனாலும் அந்த பிரச்சனை தான். நீங்க தான் பண்ணணும், ரைட்டா பண்ணணும். அதனால தெளிவா இதை பார்த்துக்கோங்க. சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு கேட்குது இல்லையா, எல்லாரோட மொபைல் போன்லயுமே ஒரு இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடி தப்பா இருந்ததுன்னா தயவு செய்து புதுசா ஒரு இமெயில் ஐடியை கூகுள்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹவு டு கிரியேட் இமெயில் ஐடி அப்படின்னு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். ஹவு டு இன்டகிரேட் இன் இமெயில் ஐடி இன் அவர் கூகுள் அப்படின்னு போட்டீங்கன்னா, யூடியூப்னு போட்டீங்கன்னாலும் வரும். ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இங்க சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லையா, இந்த சைன் இன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணோம்னா உங்களோட இமெயில் ஐடி எதுன்னு கேட்கும். இப்போ பாருங்க, நான் என்னோட ப்ரௌசருக்குள்ள நிறைய இமெயில் ஐடி வச்சிருக்கேன். இப்போ என்னோட இமெயில் ஐடி எல்லாமே இங்க இருக்கு. இதுல நான் என்ன பண்றேன், இந்த 5-6 இமெயில் ஐடி இருக்குதுல, எது இந்த ஐஐடியில படிக்கிறதுக்கு நான் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ண போறேனோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண உடனே இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இங்க பாருங்க என்னோட இமெயில் ஐடி இங்க வந்துருச்சு. நான் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்றேன் அப்படின்ற இமெயில் ஐடி இங்க வந்துருச்சு. ஸோ இதை நீங்க தெளிவா பாத்துக்கணும். நீங்க என்ன இமெயில் ஐடியில படிக்க போறீங்களோ அந்த இமெயில் ஐடி இங்க கரெக்டா வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணும்போது இங்க ரெக்வயர்டு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், 50 கேபில இருந்து 150 கேபில இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மட்ல இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்கிரீன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வருதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களோட இன்டர்நெட் மேபி ப்ராப்ளமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு. செக் பண்ணுங்க. நான் இந்த யூடியூப் வீடியோ லிங்க்கும் அனுப்புறேன். சிக்னேச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல சிக்னேச்சரை நீங்க 150 கேபிக்குள்ள வச்சிருக்கணும். போட்டோ ஐடி, உங்களோட ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ எது வேணுமோ அதை வச்சிருக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி நீங்க வச்சிருப்பீங்களா அதை வச்சிருக்கணும். ஒருவேளை பிடபிள்யூடி சர்டிபிகேட் இருந்ததுன்னா, பிடபிள்யூடினா என்னன்னா மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம். நமக்கு ஏதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தோம்னா அதுக்கு சர்டிபிகேட் இருந்தா அதை நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் த அப்ளிகேண்ட் ஹவ் பீன் பெர்மனன்ட்லி டிசபிள்ட், அந்த அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜேஇ மூலியமா வரவங்க, இப்ப ஒரு சில பேர் வந்து ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ணி அட்வான்ஸ்க்கு ஆல்ரெடி பாஸ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அட்மிஷன். இதை அப்ளை பண்ணும் போதே அட்மிஷன் கொடுத்துருவோம். நீங்க தனியா ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அட்மிஷனே கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கு அந்த ஜேஇ அட்வான்ஸ்க்கு செலக்ட் ஆன அந்த லெட்டர் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இந்த 7 டாக்குமெண்ட்டும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட்லாம் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க பிசி எம்பிசி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல், அது பேர் வந்து ஓபிசி என்சிஎல்ன்ற சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். அது இப்ப மேண்டேட்டரி இல்ல, ஜாயின் பண்ணும்போது தான் மேண்டேட்டரி. அதனால இப்போதைக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருங்க, அப்புறமா கூட அதை வாங்கிக்கலாம். ஆனா அந்த ஓபிசி என்சிஎல்னு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபீ வேவர் கிடைக்கும் ஐஐடியில படிக்கிறதுக்கு. ஒருவேளை ஓபிசி என்சிஎல் வாங்காம வெறும் ஓபிசின்னு வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரி போயிடுவீங்க, ஃபீஸ் வேவர் கிடைக்காது. ஸோ அதை ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகண்டோட ஃபுல் நேம் கேட்குது, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்குது, நீங்க என்ன ஸ்கூல்ல ஆதார் கார்டு கொடுக்க போறீங்கன்னா ஆதார் கார்டோட ஐடி நம்பர் என்ன அப்படின்னு கேட்குது. அடுத்து கம்யூனிட்டியை செலக்ட் பண்ண சொல்லுது, அந்த கம்யூனிட்டி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, இங்கதான் ஜென்ரல்னா நார்மல், எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே தெரியும். ஓபிசி என்சிஎல் நான் சொன்னேன் இல்லையா, பிசி எம்பிசில வரவங்க எல்லாருமே ஓபிசில வருவாங்க. ஜெனரல் கேட்டகரியில இருந்து இன்னும் கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்தாங்கன்னா இடபிள்யூஎஸ்ல வருவாங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸ்னா நான் லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஜேபின்றவங்களுக்கு உங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேரிங்ல இஷ்யூஸ் இருக்காது. ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா நான் இங்க ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால ஸ்கிரீன் ஷேர் பண்றது. இப்ப ஜெனரல் கேட்டகரி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஜேஇக்கு இதுவா இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அதுல வந்து என்ன ஜேஇ மெயின்ஸ்ல நீங்க என்ன ஐடி வச்சிருந்தீங்க, உங்களோட ஐடி நம்பர், அதோட டீடைல்ஸ் அது எல்லாம் கொடுக்கணும். ஒருவேளை ஜேஇ செலக்ட் பண்றதா இருந்தா, இல்ல ஜேஇ நான் செலக்ட் பண்ணல அப்படின்னா நோன்னு கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துடணும். இந்த இயர் ஆஃப் பாசிங்னு இருக்கு இல்லையா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 11வதுல இருந்து 12வது இப்ப போறவங்களா இருந்தா நீங்க 2026 தான் கம்ப்ளீட்டே பண்ணுவீங்க. சோ அப்ப 2026ன்னு கொடுக்கணும். இப்ப பசங்க படிச்சுட்டு வெளில வந்திருப்பாங்க இல்லையா, 12th ரிசல்ட் உங்களுக்கு எப்ப வருதோ அந்த இயரை தான் இங்க நீங்க கொடுக்கணும். 12ஆம் கிளாஸோட பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்ப எழுதுறீங்களோ அந்த இயரை தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். இப்ப 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்தவங்களா இருந்தா 2025. இப்பதான் 12ஆம் கிளாஸ் போக போறீங்கன்னா 2026ன்னு கொடுக்கணும். அடுத்து மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரக்கூடிய நம்பர். இதையும் மாத்தக்கூடாது. ஸோ இதை நீங்க ரொம்ப தெளிவா நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாம் சிட்டி. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்ல இருப்பீங்க. திண்டுக்கல்ல, மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல, சென்னையில எங்கெங்கயோ இருப்பீங்க. அதுல எந்த ஊர்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் பிளேஸை நீங்க பண்ணணும். உங்களோட வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்டர்நெட் நல்லா பார்த்துக்கோங்க. அப்பதான் ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகும். இல்லைன்னா ஸ்கிரீன் உங்களுக்கு பிரசன்ட் ஆகாது. கரெக்டா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் மற்றவங்க எல்லாருக்குமே ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். யாருக்காவது ஆகலைன்றவங்க மட்டும் நீங்க சாட்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகுது. வெறும் 2 பேருக்கு மட்டும் தான் வரல. சரவணா அப்புறம் வாசுகி. கொஞ்சம் நீங்க உங்களோட ப்ரௌசிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்கம்மா, வரும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல. ஸோ சிட்டி ப்ரிஃபரன்ஸ். அடுத்து என்ன சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றா அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் போய் இது எல்லாத்தையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணி ப்ரிவியூ ஃபார்மில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் சரியாக தான் வச்சுருக்கேனா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருங்க. இந்த ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் அக்ரி சப்மிட் ஃபார்ம்னு கேக்குதா. இந்த சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வரும். இந்த பேமெண்ட் பேஜ்ல எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்தாங்கன்னா 1500 ரூபாய் காட்டும். ஓபிசி பிசி ஜெனரல்ல வந்தாங்கன்னா 3000 ரூபாய் காட்டும். இது டேட்டா சயின்ஸ்க்கு. எலக்ட்ரானிக் சிஸ்டம்க்கு 6000 ரூபாய் காட்டும். எஸ்சி எஸ்டியா இருந்தா 3000 ரூபாய் காட்டும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு அக்ரி அண்ட் பே அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. இப்ப இந்த பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு இல்லையா, இந்த பேஜ் வரைக்கும், அதாவது கார்டா, யூபிஐயா, நெட் பேங்கிங்கான்னு செலக்ட் பண்ற இந்த பேஜ் வரைக்கும் நீங்க எல்லாருமே ரீச் ஆயிருக்கணும். இது மேண்டேட்டரி. இந்த பேஜ் வரைக்கும் ரீச் ஆகுறதுன்றது மேண்டேட்டரி. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்க மொபைல் போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ போட்டோவோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல கிரியேட் பண்ணப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல அதை ஷேர் பண்ணிடுங்க. உங்க இமெயில் ஐடி போட்டு திஸ் இஸ் மை இமெயில் ஐடி ரிஜிஸ்டர்டு ஃபார் ஐஐடி, உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, இப்போ நம்ம போட்டோல ஸ்கூல் பேரு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, டேட்டா சயின்ஸா எலக்ட்ரானிக் சிஸ்டமா அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டுருங்க. இது வரைக்கும் போட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்பக்குள்ள பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்குள்ள பண்ணணும். அதிகபட்ச நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் மத்தியானம் 3 மணி. அதுக்கு மேல வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கன்சிடர் பண்ணப்படாது. ஸோ 3 மணிக்குள்ள நீங்க எல்லாத்தையும் இதை கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், இது எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், பிசி, எம்பிசி, ஜெனரல், எஸ்சி, எஸ்டின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கலெக்டர் கிட்ட இருந்து வந்த கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி யார் யார் லிஸ்ட் வந்திருக்கோ நீங்க போட்ட இமெயில் ஐடியும் ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதும் போது நீங்க கொடுத்த இமெயில் ஐடியும் கரெக்டா இருந்துச்சுன்னா, இந்த ஐஐடி வெப்சைட்ல இருக்கிற இமெயில் ஐடியும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களோட பேமெண்ட்டை நாங்க அப்ரூவ் ஆயிடும். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த பேமெண்ட் அப்ரூவ் ஆயிடும். இது ஒண்ணு. 2வது, அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்படிதான் உங்களோட பேஜ் காட்டும். இதுல நீங்க என்ன பண்ணணும், 12th சர்டிபிகேட்டான டீடைல்ஸ். இப்போ இங்க ஒரு கேள்வி கேக்குது பாருங்க, பாஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளாஸ் 12 ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாம்னு கேக்குது. இப்போ 12ஆம் கிளாஸ் நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கன்னா இப்ப பாஸ்ட்னு கொடுப்பீங்க.
இல்ல நான் 2026ல தான் பாஸ் பண்ண போறேன்னா வில் பாஸ் இன் 2026 அப்படின்னு போடணும். இது வந்து போன வருஷத்தோடது, அதனால 25 இருக்கு. நீங்க ஓப்பன் பண்ணும்போது 26 இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் ஸ்கூல் பேரு, இது ஸ்கூல் வந்து எந்த போர்டுல வருது, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்து எந்த ஸ்டேட்ல வருது, நீங்க எந்த மாவட்டம், இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட். அடுத்து ஹையஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. இது உங்களுக்கு பெருசா வராது. இதுல வந்து இமெயில் ஐடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிட்டு அட்ரஸ், வீட்டோட அட்ரஸ் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து அப்டேட் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பையும் நீங்க ஃபர்தரா கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க கொடுக்கும்போது அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எமர்ஜென்சி வீட்டில் பேசுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் ப்ராப்பரா கொடுக்கணும். நம்ம பிரில்லியண்டா பண்றோம்னு நம்ம நம்பரே திருப்பி கொடுக்காம பேரண்ட்ஸோட நம்பரை ப்ராப்பரா கொடுங்க. அதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வரும். அடிஷ்னல் டீடைல்ஸா வந்து இது எப்படி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் மூலியமா தெரியும்னா வியா ஸ்கூல் அப்படின்னு எல்லாருக்குமே ஸ்கூல்னு போட்டுருங்க. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா போட்டு அடுத்து லாஸ்டா வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது. ஸோ இங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க என்ன வரைக்கும் படிக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடம் பாருங்க, ஃபவுண்டேஷன் சர்டிபிகேட், டிப்ளமோ, போத் ப்ரோக்ராம், பிஎஸ்சி, பிஎஸ்ன்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு வருஷம் தான் நான் ஐஐடியில் படிக்க போறேன்னா ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணலாம். 2 வருஷம் நான் ஐஐடியில் படிக்க போறேன்னா டிப்ளமோன்னு செலக்ட் பண்ணலாம். 3 வருஷம், அதாவது 2 டிப்ளமோ படிக்க போறேன் அப்படின்னா இந்த போத் டிப்ளமோன்னு போடலாம். இந்த 3 வருஷம் படிக்க போறேன் அப்படின்னா அதுக்கு பிஎஸ்சின்னு போடலாம். 4 வருஷம் படிக்க போறேன்னா பிஎஸ்ன்னு போடலாம். இதுக்கு என்ன மீனிங்னா, 4 வருஷம் படிச்சா இன்ஜினியரிங் டிகிரி கிடைக்கும், 3 வருஷம் படிச்சா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி கிடைக்கும், 2 வருஷம் படிச்சா அந்த போத் டிப்ளமோ டிகிரி கிடைக்கும், 1 வருஷம் படிச்சா வெறும் சர்டிபிகேட் மட்டும் தான் கிடைக்கும். இந்த 4வது வருஷமும் 3வது வருஷமும் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஐஐடியோட ஸ்டூடெண்டா கன்சிடர் ஆவீங்க. மற்றவங்களாம் ஐஐடி ஸ்டூடெண்டா கன்சிடர் ஆக மாட்டீங்க. இந்த 4 வருஷம் பிஎஸ் டிகிரி படிக்கிறவங்க, இந்த பிஎஸ்ன்னு படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிச்சதுக்கு ஈக்குவலா இருப்பீங்க. இந்த படிப்பை வச்சு ஐஐடி மெட்ராஸ்ல ஃபுல் டைமா நேரடியா வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்க முடியும். அதாவது உயர் படிப்பு, மேற்படிப்பை படிக்க முடியும். இதே படிப்பை வச்சு அப்ராட்ல போய், வெளிநாடுகள்ல போய் பெரிய பெரிய உயர் படிப்புகளையும் படிக்க முடியும் ஸ்காலர்ஷிப் வாங்கி. ஸோ இது எல்லாத்துக்கும் எலிஜிபிள் தான் இந்த பிஎஸ். ஸோ எல்லாருமே பிஎஸ் அல்லது பிஎஸ்சி கொடுக்கலாம். அடுத்து எவ்வளவு நேரம் நீங்க ஒரு வாரத்துக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ண போறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம்னா வாரத்துக்கு 7 மணி நேரம். ஸோ மினிமம் 10 மணி நேரம் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப 10 மணி நேரம் படிப்பீங்களா, 20 மணி நேரம் படிப்பீங்களா அப்படின்ற டைம் நீங்க அலோகேட் பண்ணணும். இப்போ 10 to 20 ஹவர்ஸ் செலக்ட் பண்றீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 5 நாள் ஆச்சுன்னா 10 மணி நேரம் ஆச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 4 மணி நேரம் நான் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறேன். இல்ல டெய்லியுமா 3 மணி நேரம் படிச்சுக்கிறேன், 7 நாளைக்கு 21 மணி நேரம் படிச்சுக்கிறேன், அப்ப 20ல இருந்து 30 அப்படின்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு உங்ககிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அது 2Gயா, 3Gயா, 4Gயா இல்ல ஒய்ஃபையா அப்படின்னு கொடுக்குறீங்க. உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா இல்லையா, என்ன இருக்கு, ஸ்மார்ட் போனா எது இருக்கோ அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ப்ராப்பரா தெரிஞ்சவங்க தான் எப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏன் ஐஐடியில் ஜாயின் பண்ணும் அப்படின்ற ரீசனையும் கொடுத்துருவீங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த போட்டோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜுக்கு வருவீங்க. ஸோ முதல்ல போட்டோ அப்லோட் பண்ணணும். உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த மாதிரி இருக்கணும். இது எப்படி இந்த ஒருத்தர் டிக் பண்ணிருக்கு இல்லையா, கிரீன் கலர்ல டிக் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சைனு, ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு சைன் போட்டு அதை போட்டோ எடுத்து அதை 150 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 150குள்ள போட்டோ கன்வெர்ட் ஆயிருக்கணும். அது ஜேபெக், பிஎன்ஜின்னு போட்டிருக்க மாதிரியே நீங்க கூகுள்ல போய் பிஎன்ஜி கன்வெர்ட்டர், ஜேபெக் கன்வெர்ட்டர், பிலோ 150 கேபி கன்வெர்ட்டர்னு போட்டீங்கன்னா வெப்சைட் வரும். அதுல போய் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போட்டோ அப்லோட் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்றீங்க. அதே மாதிரி ஆதார் கார்டோ ஐடி கார்டு அப்லோட் பண்றீங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றீங்க. சப்மிட்னு கொடுக்குறீங்க. இவ்வளவுதான். இந்த ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்ற மெத்தட் வருது இல்லையா, இதுதான் அதோட ப்ராசஸ். இந்த சப்மிட்ன்ற பட்டன் கொடுக்குற வரைக்கும் நீங்க ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இத இன்னைக்கு சாயங்காலம் நைட்டுக்குள்ள அல்லது நாளைக்கு மதியானம் 2 மணிக்குள்ள பேமெண்ட் பேஜ் வரைக்கும் நான் சொன்னது இன்னைக்கு மதியானம் 3 மணிக்குள்ள ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அந்த உங்க எல்லாருக்குமே வந்து பேமெண்ட் வந்து மார்க் ஆயிடும். பேமெண்ட் மார்க் ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள, ஏன்னா நாளைக்கு எல்லாரும் முடிப்பாங்க. நாளைக்கு சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், நீங்க யூஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்லோவா இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இன்னைக்கே முடிச்சிருங்க.
உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவோம், அப்ரூவ்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து மத்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணலாம்னு நாங்க சொன்ன உடனே இந்த மாதிரி சப்மிட் பண்ணி அதிகபட்சம் நாளைக்கு 5 மணிக்குள்ள முடிச்சிடணும். யார் யாரெல்லாம் ஒரு நிமிஷம் டிலே பண்றீங்களோ அவங்கள டைரக்டா ரிஜெக்டட். யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஓவராலா அப்ளிகேஷன் அப்ளை பண்ற ப்ராசஸ். இது எப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் பண்றது தான் இதான் வெப்சைட்டு. இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ல இதே மாதிரி அப்ளை நவ் கொடுத்து உள்ள போய் இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி நீங்க பண்ணுவீங்க. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிசி எம்பிசி ஜெனரல் கேட்டகரியில வந்த எல்லாருக்குமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபண்டிங் மூலியமா சப்போர்ட் பண்றதுனால அவங்க இந்த ஃபார்மேட்டை பண்ணுவீங்க, நாங்க அப்ரூவ் பண்ணுவோம். ஆனா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சார்ந்த மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குவாலிஃபயர் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிறது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி உங்களோட மார்க் நல்லா இருந்ததுன்னா, உங்களோட சிஜிபிஏ அதாவது 10க்கு உங்களோட மார்க் 8 மார்க்குக்கு மேல நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா, ஃபெயிலே ஆகாம படிக்கிறீங்கன்னா, உங்களோட 4 வருஷம் நீங்க படிக்கிறதுக்கான மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏத்துக்க தயாரா இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வந்து நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ணணும்னா இப்பவே இதையும் சேர்த்து அப்ளை பண்ணணும். நெட்ல போயிட்டு ஐஐடி மெட்ராஸ் தாட்கோ பிஎஸ் டிகிரின்னு போட்டீங்கன்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த தாட்கோன்னு போட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதை இப்போ உங்க எல்லாருக்குமே நாங்க அனுப்புறோம். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க ஃபில் பண்ணணும். என்ன ஃபில் பண்ணணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி மட்டும் தான் பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ மட்டும் தான் பண்ண முடியும். அதுல சப்காஸ்ட் என்ன வருதுன்றதை செலக்ட் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன மார்க்ன்றதை நீங்க வந்து 10th இயர் எப்ப பாஸ் பண்ணீங்க அப்படின்றது கொடுக்கணும். 10th உங்களோட மார்க் என்னவா இருந்ததுன்றது கொடுக்கணும். அதிகபட்சம் எல்லாருமே இங்க 60 மார்க் மேல இருந்தா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை 60 மார்க் மேல கம்மியா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்க 60ன்னு கொடுங்க. கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நான் மார்க் ஷீட்டை வச்சுட்டு நான் அப்ரூவல் வாங்கிக்கிறேன். இனிமே நல்லா படிக்க முடியும் நம்புனீங்கன்னா நான் அதுக்கு வாங்கிக்கிறேன். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கும் அதே மாதிரி அக்ரிகேட் பர்சன்டேஜ் கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த 58ன்னு கொடுத்தோம், ரெட் கலர்ல வந்துருச்சு. இப்ப அந்த மார்க்கை நான் 60ன்னு கொடுக்கும்போது மாறிடுது. ஸோ இதுல நீங்க டேட்டா சயின்ஸ் படிக்க போறீங்களா, எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிக்க போறீங்களான்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண உடனே இங்க வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய போட்டோவை அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணி, இது ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நேமு, அப்பாவோட நேமு, அப்பா என்ன படிக்கிறாரு, அம்மா என்ன பண்றாங்க, அம்மாவோட பேர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, இதே மாதிரி இந்த இதுல கேட்டிருக்க எல்லா தகவலுமே நீங்க ஃபில் பண்ணி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்க இங்க எல்லாத்தையுமே ஐஐடியோட தாட்கோ வெப்சைட்ல இதையும் இன்னைக்கே நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். மத்தியானம் 3 மணிக்குள்ள இது ரெண்டுமே சப்மிட் பண்ணிருக்கணும். இங்க வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், 12th மார்க் ஷீட். இப்போ நீங்க 12th பாஸ் ஆயிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட். ஒருவேளை 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th போறீங்கன்னா 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணா போதும். நீங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி 10th மார்க் ஷீட் நீங்க அப்லோட் பண்ணிட்டா போதும். ஏன்னா இங்க 12th மட்டும் தான் இருக்கு. அதுல 11th இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப 12th பாஸ் ஆயிருக்கவங்க 11th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம். 12th பாஸ் ஆனவங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி ஃபைனலா இதை வந்து நீங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ற அப்ளிகேஷன் நம்பர். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஐஐடியில் உங்களோட இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி ஐஐடிஎம் ஃபார் ஆல் அப்படின்னு study.iitm.ac.in அப்படின்ற வெப்சைட்குள்ள இமெயில் ஐடியில இந்த இடத்துல கொடுக்கணும். அந்த மெயில் ஐடி உங்களுக்கு அனுப்புறேன். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்டட் சார், தாட்கோல நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஐஐடிக்கு நீங்க மெயில் எழுதுவீங்க. ஸோ இப்படி மெயில் எழுதும் போது இந்த மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்த அந்த தாட்கோட ஐடி போட்டு உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி என்ன இமெயில் ஐடின்றதை மென்ஷன் பண்ணி மெயிலை எங்களுக்கு அனுப்பணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இதை செக் பண்ணி ஸ்காலர்ஷிப்கான டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணி உங்களுக்கு இதையும் அப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ பிசி எம்பிசி ஜென்ரல்ல இருக்கிறவங்க 3 மணிக்குள்ள பேமெண்ட் பேஜ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருக்கவங்களும் பேமெண்ட் பேஜ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கணும். ஐஐடியில் என்ன மெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடியில் தான் தாட்கோடையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தாட்கோட ரிஜிஸ்ட்ரேஷனும் இதையும் எஸ்சி எஸ்சி எஸ்டிஏல இருக்கவங்க 3 மணிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டா வேலை ஓவர்.
மத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேமெண்ட் வரும், காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ, அதுல எவ்வளோ ஃபேவர் கிடைக்கும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற தகவல்லாம் போட்டிருக்கு. அத பத்தி இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்க இப்போதைக்கு வந்து ஐஐடியோட குவாலிஃபயர் எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆகுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இத கஷ்டப்பட்டு எப்படியாவது நல்லா படிச்சு 4 வாரம் அசைன்மென்ட் எடுத்து படிச்சு பாஸ் ஆயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸி ஆயிடும். எப்படி நீங்க கன்டென்ட் படிப்பீங்கன்னா, அப்ளை நவுன்னு என்ன ஆப்ஷன் இருந்ததோ, இதுதான் வந்து ஐஐடியோட சர்டிபிகேட். பிடெக் மூலியமா, ஜேஇ மூலியமா உள்ள வந்தா என்ன டிகிரி வருமோ, அதே டிகிரி உங்களுக்கு வரும். இப்ப காமர்ஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் கூட இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி ஐடி கம்பெனில போய் வேலை பார்க்க முடியும். அதுதான் இதுல கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அப்ளை நவுன்னு இருந்தது இல்லையா? அதே மாதிரி தான் சைன் இன் ஆப்ஷன் இங்க மேல இருக்கு பாருங்க. அந்த சைன் இன் இது மாதிரி ஓபன் பண்ணி இங்க தான் உங்களுக்கான வீடியோ கண்டென்ட்லாம் வரும். இதே பேஜ்ல வீடியோ வரும். இங்க இருந்து தான் படிப்பீங்க. இங்க இருந்தா லெக்சர்ஸ் எடுப்பீங்க. நல்லா படிச்சீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வரலாம். உங்க ஸ்கூல்லயே இதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. மே 30ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஜூன் 2ஆம் தேதி நீங்க ஸ்கூலுக்கு வருவீங்க. ஸ்கூல்ல வந்து டெய்லி 1/2 அன் ஹவர், 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்க வீட்ல இருந்து படிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் உங்களோட ஹெச்எம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்கூல்ல வந்து நீங்க படிக்கலாம். சோ இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. யார் எப்படி படிச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது மாதிரி படிச்சு